உங்களுக்கு என்ன கேட்கணும்? எனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? பசங்க எத்தனை? எல்லா கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இப்போ நீங்கள் யார் கூட இருக்கீங்க? அவங்க பேர் என்ன? உங்கள் கணவர் பேர் என்ன? குலசாமி பேர் என்ன? உங்கள் பேர் என்ன? உங்கள் பெரிய பையன் பேர் மட்டும் சொல்ல. உங்கள் பேர் என்ன? பார்த்தா அப்படின்னா நீ நினைக்கிற அளவுக்கு நல்லபடி இருக்கும் ஒன்று, சரியா? பிரிஞ்சு போகிற அளவுக்குலாம் கிடையவே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம அம்மா அப்படின்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. நம்மளா ஏதாவது கோச்சிங்கன்னு வெளியே வந்தால் தான் உண்டே தவிர பசங்களாம் தங்கமான பசங்க. பிஸ்னஸும் நல்லபடியாக நடந்துட்டு தான் இருக்குது, நேரங்களும் நல்லா தான் இருக்குது. எல்லாரும் கேட்குறவங்க நீ கேட்குறே தவிர மற்றது ஒன்று இல்லை. நேரங்கள் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு எதுவுமே அவசியம் கிடையாது, சரியா? இது எதுவுமே கோச்சிக்க முடியாது. இப்போ உலக பிரகாரமான காடு எது வேண்டாம், ஜீச்சை கொடுத்தாச்சு. வாராகி தாயை பார்த்து இவங்க போய் காட்சி கொடுத்துருக்காங்க. என்னதுமா? இப்போ இந்த சிசியல் இவங்க ஆமாம் காளி தாயோட ஜீச்சை கொடுத்து காளி தாயை தரிசனம் கொடுத்துட்டாங்க. வாராகி தாயும் கொடுத்துட்டாங்க. பிரத்யேகரமாகவும் வெளியிட்டாங்க. இனி அந்த ஆன்மாவுக்கு இது விமோச்சனம் கொடுத்து முக்தி மோட்சத்தையும் கொடுத்துட்டு குடும்பத்தை அந்த ஆத்தாவே ஏற்றுக்கட்டும். அவன் ஒன்றும் கேட்க வேண்டாம். ஒன்று ரெண்டு பெரியவங்க பையன் தான் படிக்கிறோம். பையன் எல்லாம் பெரிய பொண்ணு வேண்டாவது சின்ன பொண்ணு பேர் என்ன? உன் பேர் என்ன? குலசாமி பேர் என்ன? இஷ்ட தெய்வம் என்னது? இஷ்ட தெய்வம் சொல்லிருங்க. காட்சிகள் கொடுக்கலாம். சரி, நான் சொல்ல புரியுதா? என்னது? சாமி வரலாம், கனவு வரலாம், பேசலாம், பண்ணலாம், செய்யலாம். ஆனால் அந்த அனுகிரகம் யாருக்காக இருக்கோ, யாருக்காக முன்ஜென்மத்தில் பிரார்த்தனை இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். இல்லைன்னா மற்றது நடக்காது. நான் சொல்ல புரியுதுங்களா? காலம் ஆகும், காலதாமதங்கள் ஆகலாம். எடுத்தோடனே 2 வருஷம் 3 வருஷம் ஆகுன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. இப்போ தான் குழந்தைங்க சின்ன சின்னதாக இருக்கு. சாமியை வேணா வழிபடலாமே தவிர ஒரு இதாக உட்காந்து நம்ம 4 பேருக்கு சொல்லலாம், பண்ணலாம், ஒரு திருநீர் எடுத்து கொடுத்தலாம், ஒரு சாமியை வச்சுக்கலான்ற ஒரு மனசுல இருக்கு. ஆனால் அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்றது புரியுதா? கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கணும்? நம்மளை தேர்ந்தெடுக்கணும். நம்ம கடவுளை தேர்ந்தெடுக்க முடியவே முடியாது. அந்த அனுகிரகம் இப்போ கிடையாது. ஆகும், காலம் ஆகும், ஆகாமலும் போகலாம். சரியா? காலம் ஆகும், ஆகாமலும் போகலாம். ஏன் அப்படின்னா குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகலாம். என்னது? குழந்தைகள் எல்லாம் இப்போ தானே படிக்கிறான், இப்போ தானே செய்கிறான். குடும்பத்தோட இருங்க. அந்த அனுகிரகம் வரும்போது அவங்களே கூப்பிட்டுக்கோங்க. நம்மளையா போய் ஓடிடணும், நம்மளையா பண்ணணும், நம்மளையா செய்யணும். சரியா? அந்த பிரார்த்தனை இப்போதைக்கு உங்களுக்கு இல்லை. வச்சுக்கலாம். நீ ஆட்டா பார்த்துக்கலாம், அவ்வளோதான்.